இந்த வீடியோவில் உங்களோட ஜாட் ஃபார்மை எப்படி நாம் N8Nோட இன்டகிரேட் பண்ணி எப்படி ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ண உடனே N8Nல ஒரு ஒர்க் ஃப்ளோவை நம்ம ட்ரிகர் பண்ண வைக்கலாம் அப்படின்றத கற்றுக்கலாம். அதுக்கு தேவையான விஷயம் ஒரு ஜாட் ஃபார்ம். அண்ட் ஜாட் ஃபார்ம் இஸ் ஏ ஃபார்ம் டூல். நீங்கள் கூகுள் ஃபார்ம் இருக்குது, டைப் ஃபார்ம் இருக்குது, ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் டூல்ஸ் இருக்குது. ஜாட் ஃபார்ம் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும், பிஸ்னஸ் வேர்ல்டில் நிறையா யூஸ் பண்ணுற டூல். ஸோ நம்ம அதையே வச்சு நம்ம ஆட்டோமேஷன்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஜாட் ஃபார்ம் ஒரு சிம்பிள் ஃபார்ம் உங்களுக்கு தேவை. இதில் வந்துட்டு நேம், இமெயில், அப்புறமா வாட் இஸ் யர் ஃபேவரட் கலர்ன்ட்டு கேட்குறேன். ஸோ இந்த ஃபார்மை இன்டெகிரேட் பண்ணிடலாம். அதுக்கு டேரெக்டாக நம்ம மேலே இருக்கிற இந்த உங்களோட பேரை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு டேரெக்டாக கீழே ஸ்க்ரால் பண்ணோம், ஏபிஐ கீழே கிரியேட் அ நியூ கீ கொடுத்துடலாம். இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக இங்கே பேர் நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ. ஸோ நான் N8N கீ அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஏபிஐ கீயை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இப்போ டேரெக்டாக நம்மளோட N8Nக்கு போயிடலாம். இங்கே வந்துட்டு கிரியேட் கிரெடென்ஷியல்ஸ் அண்ட் இங்கே நம்ம ஜாட் ஃபார்ம்ன்றது சர்ச் பண்ணணும். ஜாட் ஃபார்ம் சர்ச் பண்ணிடலாம், கிளிக் கண்டினியூ. அதுக்கப்புறமா இங்கே அந்த ஏபிஐ கீயை பேஸ்ட் பண்ணிடலாம். ஜாட் ஃபார்ம் நான் இங்கே வந்துட்டு யூஸ்வலாக ஏஎஃப்எம் லேர்னிங்ஸ் அப்படின்றது கொடுப்பேன். ஸோ தட் ஐ வில் நோ என்ன கீ இது அப்படின்றத. ஸோ நம்ம சேவ் கொடுத்துடலாம். தட்ஸ் இட், வேலை முடிஞ்சது. இப்போது ஒரு ஒர்க் ஃப்ளோவில் போயிட்டு நம்ம இதை கூப்பிட முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா சும்மா கிளிக் ட்ரிகரில் சென்ட் மெசேஜ் போகிற மாதிரி. நான் இதை வந்துட்டு ஆக்சுவலாக ஜாட் ஃபார்ம் ட்ரிகர்ன்ட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜாட் ஃபார்ம் ட்ரிகர் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ண உடனேயே உங்களுக்கு ட்ரிகர் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 2 ஃபார்ம் இருக்குது. இங்கே நான் ஃபார்ம் டெஸ்ட் கொடுக்க போகிறேன். அண்ட் எக்ஸிக்யூட் ஸ்டெப் போனால் தான் அது ஆக்சுவலாக ஆன் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம இங்கே இதை ரெண்டையுமே கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்கே எதுவுமே ஆக்சுவலாக டேட்டா இருக்காது, பிகாஸ் இன்னும் வரல. ஸோ இது வந்தால் தான் இங்கே ஆக்சுவலாக டேட்டா வரும். ஸோ நம்ம போயிட்டு முதல்ல ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு ஆக்டிவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இது ஆன் ஆகிடும். ஸோ ஓகே, ஐ நோ திஸ் எரர் இஸ் என்னென்னா ஜாட் ஃபார்ம் ட்ரிகர் யூ நாட் ஆத்தரைஸ்ட்னு சொல்லுது. ஸோ நம்ம அங்கே இது க்ரியேட் பண்ணும்போது ஒரு விஷயம் மறந்துட்டோம். என்ன அப்படின்னா இந்த இடத்துல பெர்மிஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்துட்டு நம்ம ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் இட் வில் ஒர்க். ஸோ இப்போது ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்டோம். நவ் லெட்ஸ் கோ அண்ட் ட்ரை அகேன். ஸோ இப்போது லெட்ஸ் see if we can start work flow activated. ஓகே, குட். ஸோ இப்போ நம்ம போயிட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணோன்னா இட் ஷுட் ஒர்க். ஸோ இப்போது நான் லெட்ஸ் see copy link or open a new tab that works as well. அது கொடுத்துட்டு இப்போது test 1 last name test1@gmail.com. again fake email தான். what's your favorite color? test color. okay, let's submit. okay, and இங்கே ஹை ஃப்ரம் N8N வந்திருக்கு. பிகாஸ் இட் ஒர்க்ட். ஏன்னா இப்போ நம்ம மெசேஜ் வந்து கஸ்டமைஸ்டாக பண்ணலை. இஃப் யூ ரிமெம்பர் இந்த இடத்துல வந்துட்டு ஹை ஃப்ரம் N8Nன்றது ஹார்ட் கோட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்திருக்கு. நம்ம இதை ஆக்சுவலாக இப்போ போயிட்டு இது சக்ஸஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இது அப்படியே காப்பி டு எடிட்டர் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இது வந்து பின் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த இதை வந்து திருப்பி இப்போ நம்ம போயிட்டு ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. பின்னோட முக்கிய ரீசனே இதுதான். ஸோ இப்போது ஒரு தடவை நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டோம் இல்லையா, இதுக்கு டேட்டா வந்துடும். இதுக்கப்புறம் அந்த ஃபார்மை யார் 1000 தடவை 2000 தடவை சப்மிட் பண்ணாலும் இந்த மாதிரி தான் வரும்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஈஸியாக நம்மளால் இதுக்கப்புறம் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் பின். இப்போ நீங்கள் பின்னை எடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி இன்னொருத்தர ஃபார்மை சப்மிட் பண்ணணும் ஒரு தடவை இதை ரன் பண்ணும்போதும். ஸோ இப்போது இந்த அடுத்த ஸ்டெப்ஸை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இதை ஹார்ட் கோட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலான்னா சும்மா நியூ ஃபார்ம் submitted அப்படின்ட்டு கொடுக்கலாம். இதை ஆக்சுவலாக நீங்கள் பெருசாக கூட ஆக்கிக்கலாம். ஸோ தட் இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு ஒர்க். ஸோ நியூ ஃபார்ம் சப்மிட்டட். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம், இஃப் ஐ கேன் ஸ்பெல் இட் ரைட். அதுக்கப்புறமா லாஸ்ட் நேம். இப்போ கொஞ்சம் ஃபார்மேட்டடாக இருக்கு இல்லையா. ஸோ இமெயில் அண்ட் தென் கலர் இல்லையா. ஸோ கலர் அதையும் கொடுத்துடலாம். ஸோ இப்போது இது எல்லாமே வந்துருச்சு. ஆல் குட். நியூ ஃபார்ம் சப்மிட்டட். why is it all jumbled up? Let's see expression. Yeah,
எக்ஸ்பிரஷன் அது ஃபிக்ஸ்டு எக்ஸ்பிரஷனுக்கு அதுதான் வித்தியாசம். ஃபிக்ஸ்ட்னா பார்க்குறதுக்கு சுமாராக இருக்கும், எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் இது தானே, ஸோ இது அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப், அவ்வளோதான், அதுவே ஃபில் பண்ணிக்கும். லாஸ்ட் நேமில் இது அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடலாம். நீங்கள் இமெயில் இது அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடலாம். அதுக்கடுத்து கலர் இது அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ இப்போது எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுப்போம். அண்ட் நவ் லெட்ஸ் ஓப்பன் ஸ்லாக். நியூ ஃபார்ம் சப்மிட்டட், ஃபர்ஸ்ட் நேம் டெஸ்ட் 1. சூப்பரா. இப்போது நம்ம ஆக்சுவலாக இப்போது இது எல்லாமே குட் இல்லையா, ஒர்க் ஆகிடுச்சு, எல்லாமே ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் மேக் ஷூர் தட் தி ஒர்க் ஃப்ளோ இஸ் ஆக்டிவ். ஜஸ்ட் கிளிக் சேவ் அண்ட் நம்ம இப்போது பேக் கூட போயிடலாம். இப்போ ஒர்க் ஃப்ளோ இஸ் ஆக்டிவ். இதுக்கப்புறம் 1000 தடவை, 2000 தடவை, 10,000 தடவை எத்தனை பேர் வந்து இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணாலும் சரி, திஸ் ஒர்க் ஃப்ளோ வில் ரன். ஓகே, இப்போ நம்ம ரியல் டேட்டா சப்மிட் பண்ணுவோம். Alex amalraj@gmail.com. அது என்னோட இமெயில் கிடையாது, பட் டெஸ்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னோட ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ, BLUE. சப்மிட் கொடுப்போம். ஸோ இங்கே தேங்க்யூ வந்துருச்சு. நவ் லெட்ஸ் கோ டு ஸ்லாக். எஸ், alexamalraj@gmail.com, blue. சூப்பரா. திஸ் இஸ் ஹவு யூ இன்டகிரேட் JotForm with your NA10 and ஸ்லாக்கையும் நம்ம அது கூடவே சேர்த்து கனெக்ட் பண்ணிட்டோம். கற்றுப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். I will talk to you in another video. This is Alex signing off. Take care. Bye-bye.